ஆனால் இந்த படம் வந்து தள்ளி 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 போய் கடைசியில் இப்போ வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணி தீபாவளிக்கு வர்றோங்கிறது மாதிரி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூடு படமும் அவங்களும் வர்றன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு ஓடிடி தளங்களில் வாங்கியிருக்காங்க படம். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, 2 படமே ஓடிடியில் வந்து 2 ஓடிடியுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ரொம்ப நாள் போட வேண்டாம். ஏன்னா இந்த படம்லாம் ஓடிடி வந்து பீக்கில் இருக்கிறப்ப வாங்கப்பட்ட படம். எவ்வளோ நாளைக்கு பொறுத்திருப்பாங்க. அப்போது எல்ஐகே வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓடிடி அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் டேட்டை போட்டாங்க. இப்போ இந்த படம் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. வேறு ப்ரொடியூசர், ஒரே ஹீரோ, வேறு டேரக்டர். அப்போ தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணுறதானே. பிரதீப் ரங்கநாதன் என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு மேலே அவர் ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒரே நேரங்களில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நாங்கள் தான் சம்பளம் கொடுத்துட்டா நீங்கள் விளைக்குங்க, எங்களுக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம்னு அவங்க கேட்பாங்க. ஓடிடி நிறுவனங்கள் தான் நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 ஓடிடி தளங்களும் வாங்கியிருக்காங்க. அப்போ 2 வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் முட்டிக்கிட்டு நிற்கிது. ஆனால் வர வேணான்றது தான் எல்லாருடைய இதாக இருக்குது. 2 படமும் ஒரே நேரங்களில் வர்றப்போ ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக வந்து அடியாகும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கணிப்பு. பிரதீப்பும் அதான் சொல்கிறார், ஏதாவது ஒரு படத்தை வந்து டேட்டை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் 2 பேருமே பிடிவாதமாக இருக்கிறாங்க.